வாழ்த்துகிறோம். இப்பொழுது செய்தியினுடைய தலைப்பு பாசம் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். என்ன தலைப்பில்? பாசம். பொதுவாக நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். பணமா பாசமா அப்படின்னு ஒரு தலைப்பு என்ன செஞ்சுருக்கிறேன், எடுத்திருக்கின்றேன். அநேக நேரங்களில் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் அநேக நேரத்தில் பணம் இருந்தால் ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறோம். பணம் இருக்கிறது அவசியம்தான். ஆனால் பாசம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். பைபிளில் இருக்குது. எல்லாருக்கும் பாசம் இருக்குது. ஆனால் பாசம் வைக்கிறவங்க மேலே பாசம் வைக்காமல் போயிடும். ஒரு மானை சிங்கம் வேட்டையாடும் போது அது குட்டி கூட பார்க்காது. அந்த மான் குட்டியை கடித்து கொதறி திங்கும். அதே சிங்கம் தான் குட்டியை மட்டும் தூக்கிட்டு போகும்போது அதை கழுத்தை பிடிச்சி வலிக்காமல் தூக்கிட்டு போகும். தான் குட்டியின் மேலே பாசம் வைத்த அந்த சிங்கத்திற்கு மான் குட்டியின் மேலே பாசம் வைக்க மாட்டாது. ஆனால் பாசம் வச்சா அதனால் வாழவும் முடியாது. அதனுடைய படைப்பு அப்படி இருக்குது. எனவே இன்றைக்கி பாசங்கிற தலைப்பில் அன்பை காட்டிலும் பயங்கரமானது பாசம். இந்த பாசம் அவ்வளோ கொடியதான், அவ்வளோ கொடியது. அது அந்த பாசத்தில் மட்டும் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா அது உங்களை கொலையே செய்ய, உங்களை மரணத்துக்கு, அதாவது அந்த பாச பிரிவு ஒரு மனுஷனை மரணத்துக்குள்ளே கொண்டு போகும். அவ்வளோ கொடியதான் பாசம். ஆனால் இந்த பாசம் வைக்க வேண்டிய ஆள் மேலே வைக்கணும். அப்படி பாசம் இயேசுவின் மேலே நீங்கள் வைப்பீர்கள், வார்த்தைகள் மேலே வைக்க வேண்டும். ஒரு ஊரில் ஒரு கலெக்டர் இருந்தாராம். அந்த கலெக்டர் வீட்டில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏராளமான கூட்ட மக்கள் வந்துட்டாங்களாம். அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம். இந்த ஊர்க்காரங்கன்னா கேட்டாங்கன்னா, இந்த கலெக்டர் இறந்துட்டாரே, எதற்காக இவ்வளோ இந்த கலெக்டர் வீட்டுக்கு ஏன் திடீர்னு இவ்வளோ கூட்டம் அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ தான் கலெக்டர் வீட்டிலேருந்து நியூஸ் வந்துச்சான். கலெக்டர் வீட்டு பூனை செத்து போயிடுச்சான். எது இறந்துருச்சான்? பூனை இறந்துருச்சு. அதுக்காக கலெக்டரை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா அந்த கலெக்டர் அந்த பூனை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கலெக்டரே இறந்து போயிட்டாரான். ஒருத்தனும் வரலையாம். என்னன்னு கேட்டால், கலெக்டர் போயிட்டார், இனி கலெக்டர் வீட்டை போய் பார்த்து நமக்கு என்ன லாபம்? கலெக்டருடைய பூனை இறந்ததுக்கு வந்த கூட்டம் கலெக்டர் இறந்ததுக்கு வரலையா. அடுத்த கலெக்டர் யாரோ அவரை தேடி போயிருக்காங்க. இந்த உலகம் முழுவதும் சுயநலம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். இதன் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு பாசம் என்று வைத்திருக்கிறார். எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு பூக்காரமாக இருக்கும். ஒரு குட்டி நாய் ஒன்று சுற்றி கொண்டு இருந்தது. நான் சொன்னேன், இந்த குட்டி நாய் எங்கேயாச்சும் பஸ்ஸு இல்லாட்டி காரில் அடிபட்டு செத்துற போகுது, உங்கள் வீட்டில் போய் வளர்க்க வேண்டியதானே சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, இது மாதிரி தான் ஒரு பூனையை நாயை வளர்த்தோம், அது இறந்து போயிடுச்சு. என் பிள்ளை இறந்தா எப்படி வேதனைப்படுவோன்னா அப்படி வேதனைப்பட்டோம். அந்த மாதிரி துக்கம் திருப்பி வந்துடக்கூடாது, அதனால இந்த நாயை வளர்க்கலை. எத்தனையோ நாய் ரோட்டில் ஓடுது. அந்த நாயினா அடிபட்டு சாகுது, கத்துது, அடிபட்டு கதறுது. ஆனால் அந்த நாயை பற்றி நம்ம ஒரு நாளும் கழுதுறோம். ஆனால் வீட்டில் ஒரு நாய் ஒரு பூனையை வளர்த்து அதுக்கு ஒரு 2 நாள் சாப்பிடலைன்னா நம்ம ஃபஸ்ட்டு அது 2 நாள் சாப்பிடலாம், ஐயோ என் பிள்ளை சாப்பிடலையே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிடும். பாசம் வச்சிட்டோம். தெருவில் இருக்கிற நாய் மேலே பாசம் வைக்கலை. பாசத்தை குறித்து வேதத்தில் என்ன புரிகிறது? பிரசங்கி 5வது அதிகாரம் 10வது வசனம் போடப்பட்டிருக்குது. பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைய மாட்டான், செல்வப்பிரியன் செல்வத்தினாலே திருப்தி அடைய மாட்டான். அவனால் கடைசி காலத்தில் நீங்கள் இந்த வசனம் 2 தீமோத்தேயு போட்டிங்கன்னா தெரியும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 4வது வசனம் போடும்போது 2 தீமோத்தேயு அதை போட்டு இதுக்கு வருவோமா? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம் போடுங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியீர்களா? கடைசி நாட்களில் என்ன காலம் வருமா? கொடிய காலம். அந்த கொடிய காலம் என்ன? 2வது வசனம் போடுங்க. மனுஷர்கள் தற்பிரியர். முதல்ல எது மேலே பிரியப்படுவாங்க? தான் மேலே ஒரு பிரியம். தான் மேலே என்ன செய்யுது? ஒரு பிரியம். தற்பிரியர் அப்படி என்றால் சுயநலக்காரர்கள். எதை எடுத்தாலும் எனக்கு இதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சுயநலம், தற்பிரியர்கள். அடுத்து பணப்பிரியர்கள். எதில் பிரியம் இருக்கும்? பணப்பிரியர்கள். எனக்கு அந்த பணத்துக்காக எதையும் நான் செய்வேன். பணப்பிரியர்கள். அடுத்து இந்த மாதிரி பல காரியங்கள் போடப்பட்டிருக்கு. அடுத்த 4வது வசனம் போடுங்க. அதில் சுகபோக பிரியர்கள். இருமாப்பழமும் சுகபோகத்தில் பிரியம். எதில் பிரியம்? சுகபோகமாய் வாழ்வதில் ஒரு பிரியம். சுகத்தோடு வாழ்வது நல்லது, ஆனால் சுகபோகம் என்று போடப்பட்டிருக்கிறது. அதான் பிரசங்கி 5:10 வாசித்தோம். பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைய மாட்டான், செல்வப்பிரியன் செல்வத்தினாலே திருப்தி அடைய மாட்டான். பிரசங்கி 2:11 போடப்பட்டிருக்கு. நான் பட்ட எல்லா பிரயாசமும் மாயை.
அதெல்லாம் மாயை என்ன செய்யப்படுகிறது, போடப்படுகிறது. அப்போ பாசத்தை குறித்து என்ன போடப்பட்டிருக்கிறது? உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் பார்க்குறோம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் நேசம் மரணத்தை காட்டிலும் வலிதான். நேசம் எப்படிப்பட்டதான்? உன்னத பாட்டு 8வது அதிகாரம், உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம், நேசம் மரணத்தை போல் வலியுது. நேசம், தேவனுடைய பிள்ளை, இந்த நேசம் பாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்டது என்றால் மரணத்தை போல வலியுது. அந்த பாசம் வச்சுங்களேன், அது மரணம் எப்படி வலிதாக இருக்கிறதோ அப்படி ஒரு வலி கொடுக்கும் உனக்கு. அதனால தான் அந்த பாசம் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நேசம் மரணத்தை போல வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடியது. ஒரு பக்கம் அது கொடியது. அந்த பாதாளம் எப்படி கொடியதாக இருக்கிறதோ அப்படி கொடியதாக இருக்கிறது. அதன் அக்னி ஜுவாலையும். அப்போ இங்கே நேசத்தை குறித்து, பாசத்தை குறித்து என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். அடுத்து 7வது வசனம் போடுங்க. 7வது வசனம், திரளான தண்ணீர் நேசத்தை அவிக்க மாட்டாது. அந்த பாசத்தை எந்த பிரச்சனையும், வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. தன் வீட்டில் இருக்க ஆசையை கொடுத்தாலும் இந்த நேசத்துக்காக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ இன்ட்ரடக்ஷனாக என்ன செஞ்சோம், சில காரியத்தை குறித்து. வீட்டில் இருக்க ஆசைகள் எல்லாம் இந்த பாசத்துக்கு நேராய் வராது. சரி, இப்போ தான் நான் செய்திக்குள்ளே போக போகிறேன். வேதத்தில் பாசத்தை குறித்து, நேசத்தை குறித்து இன்றைக்கி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பாசம் இருக்கும். துன்மார்க்கனுக்கும் பாசம் இருக்கும், சிங்கத்துக்கும் பாசம் இருக்குது, கொடிய பாம்புக்கு கூட பாசம் இருக்குது. அது தான் குட்டிகள் மேலே அவளை நேசிக்குது. அப்போ இன்றைக்கி இந்த பாசம்ங்கிற ஒரு உணர்ச்சியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்ம தவறான இடத்துல நம்ம செலுத்தும் போது தான் ஆசீர்வாதம் போயிடுது. கெட்ட குமாரனை பார்க்கும்போது அவன் நேசத்தையும் பாசத்தையும் அப்பா மேலே வைக்காம, தன் குடும்பத்தின் மேலே வைக்காம, கெட்ட நண்பர்கள் மேலே வச்சுட்டான், துன்மார்க்கர்கள் மேலே வச்சுட்டான். அப்போ எல்லாருக்குள்ள இருக்கிற பாசத்தை சரியான பாதையில் நம்ம கொண்டு போகணும். முதலாவது நீங்கள் யாரோடு நீங்கள் நேசத்தின் பாசத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இயேசுவோடு இருக்கணும். இயேசு மேலே பாசம் வைக்கணும். இயேசுநாதர் மேலே என்ன வைக்கணும்? பாசம் வைக்கணும். ஒரு பொண்ணு அவர் ஊழியக்கார்ட்ட, பாஸ்டர், நான் அவனை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், அவனை நான் கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் சம்மதம் பண்ணிட்டாங்களா? வீட்டில் சம்மதிக்கலை, ஆனால் நான் அவன் மேலே உயிரையே வச்சுருக்கேன். அவன் ஓ மேலே உயிர் வச்சிருக்கானா, ஓ மேலேயும் உயிரை, என் மேலே அவன் உயிரை வச்சிருக்கான். அவன் இயேசுவை நேசிக்கிறான். அது ஒன்று தான் ஃபஸ்ட்டு இல்லை. அப்போ அவர் சொன்னார், இயேசுவின் மேலே பாசம் வைக்கலைன்னா அவனை நம்பி நீ பிரயோஜனம் இல்லை என்று. தேவபிள்ளையே, முதலாவது ஒரு காரியம், இங்கே இருக்கிற எல்லாரும் இயேசுவின் மேலே ஒரு நேசத்தை, பாசத்தை வைக்க வேண்டும். அதில் இன்றைக்கி 3 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். அவங்கள எப்படி இயேசுநாதர் மேலே நேசத்தையும் பாசத்தையும் வைத்தார்கள்னு சொல்லி 3 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது நாம் யாரை பார்க்க போகிறோம் என்றால் நிக்கதோமை குறித்து பார்க்க போகிறோம். யாரை குறித்து பார்க்க போகிறோம்? யோவான் 3வது அதிகாரம். நிக்கதோம்னா யாருன்னு முதல்ல பார்த்துக்கிறோமா? யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் நிக்கதோமை குறித்து போடப்பட்டிருக்கு. யூதருக்குள்ளே அதிகாரியாரியே நிக்கதோமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அந்த நிக்கதோமு அவன் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர். அதே நேரத்தில் அவனை பரிசேயன் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் போடுங்க. அவன் காலத்தில் இயேசுவின் இடத்துல ரவி, நீர் இந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன், ஒருவனும் தன்னுடைய இராவிட்டார், இப்படி சொல்லி அவன் இயேசுவோட பேசின காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இதில் நிக்கதோமு யார் என்றால் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர். ஆனால் அவன் எப்படி இயேசுவை சந்திக்க வருகிறான் என்றால் பொழுதுல வருகின்றான். ஏன் பொழுதில் வருகிறான் என்றால் அவன் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான் என்று யூதர்களுக்கு தெரியக்கூடாது. அவ்வளோ சீக்கிரட்டான ஒரு கிறிஸ்டினாக இருக்கான். இப்போ யோவான் 19வது அதிகாரம் 38லிருந்து 42 வரைக்கும் வாசிக்க போகிறோம். யோவான் 19வது அதிகாரம் 38லிருந்து 42 வரைக்கும் வாசிப்போமா? யோவான் 19 போட்டிங்களா? யோவான் 19 38 39 42 வரைக்கும் போட போகிறோம். இவைகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நாம் பார்த்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். இங்கிட்டு ஒரு கல்வன் இருக்கிறான், இங்கிட்டு ஒரு கல்வன் இருக்கிறான், நடுவில் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த அறையப்பட்ட நேரத்திலாம் நம்ம பின்னுக்கு பார்ப்போம். அவர் சரியான மதியான உச்சி வேளையிலே அவர் என்ன செய்யப்படுகிறார்? சிலுவையிலே அறையப்படுகிறார். இப்போ அவரை மரித்த பிறகு, அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை உறுதி செய்த பிறகு இயேசு கிறிஸ்துடைய சரீரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் பார்க்குறோம். இவைகளுக்கு பிறகு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால்
இயேசுவுக்கு அந்தரங்க சீசனமாகிய யோசேப்பு, அந்த யோசேப்பை குறித்து சொல்கிறவங்க, அவன் ஒரு அந்தரங்க சீசன், யூதர்களுக்கு பயந்தவன், அதே நேரத்தில் அவன் சீக்ரெட்டான ஒரு கிறிஸ்டியனாக இருக்கான். யோசேப்பு பயந்தினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்திலே உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் இயேசுவின் சரீரம். இதைத்தாங்க அன்புல பார்க்குறோம். இதைத்தான் அன்புல பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி கலெக்டர் உயிரோடு இருக்கும்போது அவர் பூனைக்காக வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க. ஆனால் கலெக்டர் இறந்த பிறகு ஒருத்தனும் வரமாட்டேன்ட்டான். இது அவங்களுக்கு உலகம் சுயநலத்தில் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இயேசு உயிரோடு இருக்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள் வந்தது. இப்போ இயேசு மரித்த பிறகு இயேசுவுக்காக நாம் பிரயாசப்பட்டோம்னா நம்ம ஜீவன் தான் போகுமே ஒழிய இயேசுவினால் இனிமேல் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இங்கு ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய பேர் என்ன என்றால், அவனுடைய பேர் நிக்கோதேமு. அவன் பேர் என்னது? நிக்கோதேமு. அரிமத்தியூரான யோசேப்பு. இவங்க 2 பேரும் வராங்க. நிக்கோதேமும் வராங்க, அரிமத்தியூரான யோசேப்புன்னு வராங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 38 42 வரைக்கும் போடுங்க. அவங்க ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுனிடத்தில் நிக்கோதேமு என்பவனும் வெள்ளை போலும் கரிய போலம் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அடுத்த வசனம், அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து. இப்போ பிலாத்துட்ட போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டால் அது பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை ஆயிரும்? உடனே நியூஸ் யாருக்கு போகும்? பிரதான ஆசாரியர்களுக்கு போயிடும், ஆசாரியனுக்கு போயிடும் நியூஸ். ஏன் என்றால் சிலுவையில் மரிக்கிறவர்களை எங்கே போடணும்னா ஒரு குழி இருக்கு, ஒரு அதுக்கு பேர் கெஹினா, GEHANA, கெஹினா. அந்த கெஹினாங்கிற குழியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா எருசலேமில் இருக்கிற குப்பைகளை போடக்கூடிய குப்பை கிடங்கு. இன்னும் கேவலமாக சொன்னப்போனா மனிதனுடைய மனித கழிவுகளை போடக்கூடிய குப்பை கிடங்கு கெஹினா. அது ஒரு குழி. அப்போ சிலுவையில் தொங்குறவங்களை அவங்க மரணத்துக்குள்ளே போய்விட்டார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்களை கல்லறையில் வைக்கக்கூடாது. அவர்களை எங்கே போட வேண்டும் என்றால் இந்த கெஹினாங்கிற குழிக்குள்ள தூக்கி போடணும். அந்த குழி எப்படிப்பட்டது என்றால் புழு சாகாது, அக்கினி அவியாது, நரகத்தை போல இருக்கக்கூடிய இடம். அந்த கெஹினா பக்கத்தில் போனால் பெண வாடை அடிக்கும். ஏன்னா அந்த பெணை டெய்லி 2 அடிக்கடி அந்த பெணங்கள் உழுந்துக்கிட்டே இருக்குமா. அதனால புழுக்கள் நிறைந்த அந்த கெஹினாங்கிற குழி, அந்த குழிக்குள்ளே தான் சிலுவையில் மரிக்கிறவர்களை போடணும். அங்கே போனால் பேட் ஸ்மெல் அடிக்கும், ஒரு பக்கம் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த எல்லைக்குள்ளேயே யாரும் போக மாட்டாங்க, அவ்வளோ கேவலமான குழி. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எது ஆயத்தம் பண்ணப்பட்டது? அந்த கேவலமான குழி தான் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 2 கல்வர்களையும் தூக்கி அங்கே தான் போட போகிறாங்க, இயேசுநாதரை தூக்கி அங்கே தான் போடணும். ஆனால் இப்போ நடந்த காரியம் என்ன? இந்த நேரத்தில் இப்போ எல்லாத்திட்ட போய் ஒரு மனுஷன் இயேசுவின் சரீரத்தை கேட்பான் என்றால் அடுத்து அவன் தான் பலியாவான். பேதுருவோட ஓடி போய் ஒளிஞ்சிட்டார், நான் இயேசுவை தெரியாதுன்னு. எத்தனையோ பேர் யூதர்களுக்கு பயந்தனால கதவை பூட்டிக்கிட்டு சீசர்கள் அப்போஸ்தலர்கள் உள்ளே இருக்காங்க. ஆனால் இந்த சீக்ரெட் கிறிஸ்டின் அவன் ரொம்ப பயந்த சுபாவம் உடையவங்க தான். இவங்க 2 பேரும் தான் தனித்து தைரியமாக போய் பிலாத்திட்ட நிற்கிறாங்க. உடனே பிலாத்திலிருந்து நியூஸ் யாருக்கு போகுது? பிரதான ஆசாரியனுக்கு போகுது. ஆசாரியன்ட்ட போய் நம்ம அந்த சவக்குழிக்குள்ளே போடுவதற்கு முன்பாக யாரோ 2 பேர் நின்று அந்த சரீரத்தை கேட்கிறார்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இங்கே எழும்புது. ஆக்சுவலாக இயேசுவுக்கு கல்லறைக்கு காவல் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் போகிறது சவக்குழிக்கு போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு காவல் வைக்க வேண்டிய பிரச்சனை ஒன்று எழும்புது மரத்திய பிறகு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க 2 பேர் இயேசு மேலே வைத்திருந்த பாசம். அந்த பாசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெறிநாய் கடிச்சு அந்த புள்ள வாயில எச்சி ஒழுகுது. ஆனால் தாய் தான் மார்பில் சேர்த்துக்கிட்டா. டாக்டர் சொல்கிறாரு இந்த எச்சி பட்டு நீ சாக போகிறேங்கிறாரு. அப்போ அம்மா கறி சொல்கிறா நான் அவனுக்கு முன்னுக்கு சாகணுங்கிறா. இதான் என் பாசம். இன்னைக்கு பாசம் விலை போயிருச்சு. பாசம் கிடையாது. அது குடும்பத்திலையும் கிடையாது, தேசத்திலையும் கிடையாது, எதுலையும் கிடையாது. எல்லாம் சுயநலம் உள்ள உலகத்தில் வாழ்கிறோம். அதற்குள்ளே ஆண்டவர் இயேசுவின் பாசம் வைக்கிற ஒரு கூட்டத்தை பிரித்து கொண்டிருக்காரு. இப்போ இவன் போய் நிற்கிறாங்க. அவர்கள் என்றால் இவங்க 2 பேரும் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடைய சீலையை சுற்றி கட்டினார்கள். அடுத்த வசனம் போடுங்க. அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிருந்தாத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்கு தூக்கிட்டு போவதற்காக அந்த தோட்டத்தில் ஒரு கல்லறை இருந்தது. வாசிப்போம். 42. யூதருடைய ஆயத்தனால் ஆனபடியாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடியாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். இவங்க 2 பேரும் கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க.
சரி, இந்த குழியை குறித்து நீங்கள் மார்க் 9:43-44 படிச்சுட்டு நம்ம அடுத்து கடந்து செல்வோம். மார்க் 9ஆவது அதிகாரம் 43-44 வாசிப்போமா? மார்க் 9 உன் கை போவாய். அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் மார்க் 9:44. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இயேசுநாதரை போட வேண்டிய குழி நரகத்தை போல இருக்கும் தேவனுடைய பிள்ளையே. இப்போ இந்த குழியை குறித்து சில காரியத்தை பார்த்து விட்டு அதற்கு பிறகு திருப்பி வரப்போகிறோம். எரேமியா 32ஆவது அதிகாரம் 35ஆவது வசனம். இந்த குழி எங்கே உண்டாகியது, இந்த குழி எப்படி உருவானதுங்கிற காரணத்துக்குள்ளே போக போகிறோம். இது எருசலேமுக்கு அருகே உள்ளது. எபிரேய பாஷையில் கெஹினான் என்று பெயர். எரேமியா 32ஆவது அதிகாரம் 35ஆவது வசனம் போடுவோமா? எரேமியா 32-35. எரேமியாவின் புத்தகம் 32ஆவது அதிகாரம் 35ஆவது வசனம் போடுவோம். எரேமியா 32. அவர்கள் மோளைக்கு என்று தங்கள் குமாரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி. மோளைக்குங்கிறது ஒரு விக்கிரகம். அந்த குழியை குறித்து நம்ம பார்த்துட்டு அப்புறம் திருப்பி செய்திக்குள்ளே வருவோம். அந்த அந்த குழி எதற்காக எப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்க்க போகிறோம். மோளைக்குங்கிற ஒரு விக்கிரகம் உண்டு. அந்த விக்கிரகத்தில் அவங்க எப்படி அந்த தெய்வத்தை வணங்குவாங்கன்னா, ஒரு குழி ஒன்று இருக்கும். அந்த குழியில் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மிதிக்கிறோம்ல, தீ மிதிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த இந்து கோயிலெலாம் தீ மிதிச்சு அப்படி அக்னியில் பூ மிதிக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க. அந்த இல்லை, அவங்க பெற்ற பிள்ளையை தூக்கி அந்த நெருப்புகளை போட்டணும், அவ்வளோதான். போட்டு அது வெந்து செத்தே போகணும். அதுக்கு தான் அந்த குழி உருவாக்கப்பட்டது. அந்த குழி எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், அந்த விக்கிரகத்துக்கென்று ஒரு அக்னி குழியை தயாரிப்பார்கள். அந்த குழிக்குள்ளே அவங்க எப்படி அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறாங்கன்னா, இதனால தான் ஆண்டவர் இஸ்ரேல் மேலே இவங்களும் அப்படி போயிட்டாங்க, மாறிட்டாங்க. எப்படி ஆராதிப்பார்கள் என்றால், தான் பெற்ற பிள்ளையை பெற்றோரே அந்த விக்கிரகத்தின் மேலே தன் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக பிள்ளையை தூக்கி அக்னிக்குள்ளே போட்டுருவாங்க. அதை தான் போடப்பட்டிருக்கு. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்தைகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு பழைய ஏற்பாட்டில் பேர் இன்னோன் பள்ளத்தாக்கு. குறிச்சுங்க, என்ன பள்ளத்தாக்கு? இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்குன்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இன்னோன் பள்ளத்தாக்கு. எப்படிப்பட்ட பாசம் இருந்தால் இயேசுவை அவர்கள் தூக்கியிருக்கிறார்னு பார்க்க போகிறோம். இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்காய் இருக்கிற பாகாலின் மேடையை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்கள் கற்பித்ததும் இல்லை, அவர்கள் மனதில் தோன்றியதும் இல்லை. முதல்ல இந்த பள்ளத்தாக்கு எங்கே உருவாக்கப்பட்டது என்றால், அந்த மோலோகங்கிற தெய்வத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளத்தாக்கு. அடுத்த சம்பவத்துக்குள்ள வரப்போறோம். 2 ராஜாக்கள் 21ஆவது அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைங்க, நமக்கு இயேசுவின் மேல அன்பு இருக்க வேண்டியது மிக அவசியம். 2 ராஜாக்கள் 21 1-6 வரைக்கும் நம்ம வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 21-1. இப்போ மனாசே ராஜாவாகிற போது 12 வயசா இருக்கான். இப்போ மனாசேயை குறித்து பார்க்குறோம். அவனுடைய வயசு ராஜாவாகும் போது 12 வயசாக இருக்கான். ஆக்சுவலாக நம்ம 12 வயசு பிள்ளைக்கு ஞானசாங்க கூட கொடுக்கறதில்ல. ஆனால் இங்கே 12 வயசாகும் போதே ராஜாவாயிட்டான். 55 வருஷம் எருசலேம் ஆட்டான். அது தாயின் பெயர் இப்சியால். அடுத்த வசனம் போடுங்க, 6 வரைக்கும். கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதியின்படி அருள்படி அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. அடுத்த வசனம் போடுங்க. தன் தகப்பனாய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை இடவித்து இஸ்ரவேல் ராஜாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி பணிந்து சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் குறிப்பிட்ட ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிராகாரங்களும் வானத்தின் சிலை எல்லாம் பலிபீடத்தை கட்டி, தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி, அந்த ராஜா தாம் பிள்ளையே தூக்கி நெருப்பு குழியில் போட்ட இடம் தாங்க இந்த பள்ளத்தாக்கு. தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி, நாள் பார்க்கிறவன் 5 குறி சொல்லின வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டா அவர் பார்வைக்கு போல. அப்போ இந்த குழி எதற்காக உருவாக்கப்பட்ட குழி என்றால், விக்கிரகங்களுக்கு தன் பிள்ளைகளை பலி செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட குழி. அது இன்னொன் பள்ளத்தாக்கு என்று பழைய ஏற்பாட்டில் அதுக்குடைய பெயர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதுக்கு கெஹினா என்று ஒரு பெயர். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோமே. எரேமியா 19ஆவது அதிகாரம் அது கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி இதுக்கு வருவோம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் எப்படி தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேற்றியது, அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு தேவன் யாரை வேணாலும் பயன்படுத்த முடியும். எரேமியா 19ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம் வாசிப்போம். கொஞ்சம் என் கூட வந்து கோஆப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ளே போக முடியும். நான் கொஞ்சம் வேதத்தின் ஆழத்தை சொல்லும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். இதன் அடிப்படையில் நீங்கள் வேதத்தை படிப்பீர்கள் என்றால் இந்த வேதம் எளிதாயிரும். அதுக்கு தான் நான் போகிறோம். எரேமியா 19ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். கர்த்தர் சொன்னது, நீ போய் கொயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரின் மூப்பரிலும் சிலரை கூட்டி கொண்டு போய். 2ஆவது வசனம். கிழக்கு வாசலுக்கு எதிராக இருக்க
இன்னோமுடைய குமாரன் பள்ளத்தாக்கிலே. அப்போ பழைய ஏற்பாட்டிலே உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கு போடப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே என்ன செய் பிரசங்கி. 4-5-6 போடுங்க. 4-5-6 அவர்களை என்னை விட்டு விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி அந்நிய தேவர்களுக்கு தூவங்கட்டி இந்த ஸ்தலத்தை அடுத்த வசனம் போடுங்க. 5 தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலியாக தைக்கும்படி இப்படி வர பண்ணுவேன். அப்போ அந்த பிள்ளைகளை தூக்கி போட்டாங்க. அடுத்த வசனம் போட்டுருங்க. அடுத்த வசனம் 19 ஆகையால் இதோ நாட்கள் வரும், இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னொன்னுடைய குமாரனின் பள்ளத்தாக்கு என்று நீ சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். இயேசுவுக்கு குறிக்கப்பட்டுள்ள பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு தான், சங்கார பள்ளத்தாக்கு. தேவனுடைய பிள்ளை, இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் எங்கே போக வேண்டியவர் என்று பாருங்கள். அதுக்கு தொப்பேத் என்றும் இன்னொன்னுடைய பள்ளத்தாக்கு என்றும் அதுக்கு பேரை தான் அப்போ தான் சங்கார பள்ளத்தாக்கு என்று மாற்றுகிறார்கள். இப்போ 10-12 வாசம் அடுத்த சம்பவத்தில் போவோம். எரேமியா 19 10, 11, 12 உன்னோடு கூட வந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பா. இப்போ இந்த எரேமியா தூக்கிட்டு போகிறாரு, அந்த எதை தூக்கிட்டு போகிறார், ஒரு மண்மனையை தூக்கிட்டு போகிறாரு. இந்த அறிவு பண்ண சொன்ன பிறகு அவர் அந்த பானையை எங்கே உடைக்கிறாருன்னா அடுத்த வசனம் படுங்க. அவர்களை நோக்கி திரும்பவும் செப்பனிடப்படக்கூடாத கோயினுடைய மண்பாட்டத்தை உடைத்து போட்ட வண்ணமான அந்த ஜனத்தை நகரத்தை உடைத்து போடுவேன். தொப்பயத்திலே இந்த புதைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால் தொப்பயத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்துக்கும் இதன் குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை தொப்பயத்துக்கு சரியாக்குவேன் என்று சொல்லி அங்கே தூக்கி போட்டு உடைக்கிறான். தேவனுடைய பழைய ஏற்பாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு மோசமான பள்ளத்தாக்கு இப்போ இயேசுவுக்கு காத்திருக்கிறது. இப்போ ஏசாயா 53 9 வசனம் வாசிப்போம். ஏசாயா 53:9. ஏசாயா 53:9 வாசிப்போம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக போகும், கொஞ்சம் கஷ்டத்துக்குள்ளே போனால் ஈஸியாக போகும். ஏசாயா 53 9 வசனம், துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். பாசம் பாசம் மரணத்தை காட்டிலும் வெளியது. இயேசுக்கு நியமித்த குழி அந்த கேவலமான குழி. இவ்வளோ நேரம் ஒரு குழியை பார்த்தோம் பார்த்தீங்களா, கெஹினா, சங்கார பள்ளத்தாக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு எலி செத்து போனால் எப்படி நாரும், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பூனை செத்து போனால் எப்படி நாரும். அன்றைக்கி அந்த தெரு பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க, அடுத்த தெரு வழியாக தான் போவீங்க. அப்போ இங்கே பார்க்குறோம், இயேசுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பிரேத குழி எந்த குழி என்றால் இவ்வளோ கேவலமான குழியை நியமித்தார்கள். அது யூதர்களுக்கு தான் தெரியும். சிலுவையில் மறிக்கக்கூடிய மனுஷனை, ஒரு மனுஷனுடைய அடக்க ஆராதனையும் அழகாக தாங்க இருக்கணும். அடக்க ஆராதனை அழகாகத்தான் இருக்கணும். அடக்க ஆராதனை அடக்க ஆராதனை. ஷாஜஹான் தன் மனைவியை புதைச்ச இடம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. தாஜ்மஹால்னா என்ன தெரியுமா? அது ஒரு கல்லறை. இன்னைக்கு அரண்மனை மாதிரி வச்சுருக்காங்க. அது அன்பில் வச்சானோ பாசத்தில் வச்சானோ எதில் வச்சானோ தெரியல, ஆனால் அரண்மனை மாதிரி வச்சுருக்கான். ஒரு சாதாரண கல்லறை. அவன்கிட்ட காசு பணம் பதவி இருந்ததுனால தன் மனைவியின் கல்லறையோட அழகான ஒரு அரண்மனை ஆக்கிட்டான். ஆனால் இயேசுக்கு நியமித்த அந்த குழி எப்படிப்பட்ட குழி என்றால் கேவலமான குழி. யூதர்களுக்குனா தெரியும். சீசர்கள் கூட இயேசுனுடைய சரீரத்தை அங்கே தூக்கி போடுறதை பற்றி கவலைப்படலை, போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இதுக்கு பிறகு ஏன்னா ராஜாட்ட போய் கேட்க முடியாது. பிலாத்துட்ட போய் கேட்டால் உடனே பிரதான ஆசிரியனுக்கு நியூஸ் போயிடும். நியூஸ் போனோன்னா அடுத்த சிலுவையில் அறையப்பட பேதுருவும் யோவானும் தான் அடிப்பாங்க. யாரும் பிலாத்துட்ட போய் உரிமையாக கேட்க முடியாது. அதனால துன்மார்க்கருடைய ஒரு பிரேத குழியை நியமித்தார்கள். அவருக்கு இயேசுடைய நியமிக்கப்பட்ட அந்த குழி துன்மார்க்கரோடு இருந்த குழியை நியமித்தார்கள். ஆனால் அது தெரிந்த அவர்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை. அப்போ அவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து எங்கே அவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்றால் ஐஸ்வர்யனோடு அடக்கம் பண்ண வேண்டும். அதனால தான் இங்கே நிக்கோதேமும் அந்த யோசேப்பும், அரிமத்தியூரான யோசேப்பும் இயேசுவின் இப்போ பிரச்சனை எழும்புது. பிரதான ஆசிரியன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான், இயேசு கிறிஸ்து 3 நாள் கழித்து உயிர் தெழுவாருங்கிற சத்தியம் அப்போஸ்தலர்களாகிய சீசர்களுக்கு தெரியல. ஆனால் அந்த பிரதான ஆசிரியனுக்கு தெரிஞ்சிச்சு. அச்சோ, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். என்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்? இப்போ நிச்சயம் குகைக்குள்ளே வைக்க போகிறாங்க. ஒரு நாள் அவர் உயிர் தெழுந்து விட்டால் அப்புறமேல சரீரத்தை காணாம் என்று திருப்பி அவருடைய மார்க்கம் வளர ஆரம்பிச்சிருமேன்னு சொல்லி இப்பொழுது பிலாத்துட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு போர் வீரர்கள் வேண்டும். எதற்கு உனக்கு போர் வீரர்கள் வேண்டும்? நீ கல்லறையில் வைக்கிற, கல்லறையில் அடக்கம் பண்ணார்கள், புதைக்கல. இன்னைக்கு நம்ம புதைக்கிறத அடக்கம் பண்ணோங்கிறோம்.
புதைத்தல் என்பது வேறு, அடக்கம் என்பது வேறு. புதைத்தல் என்பது மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறதுக்கு பேர் தான் புதைத்தல். அடக்கம் என்பது மண்ணுக்குள்ளே போட மாட்டாங்க, அது ஒரு குகையில் வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் அடக்கம். இயேசு புதைக்கப்படவில்லை, அடக்கம் பண்ணப்பட்டார். எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார்னு அடுத்து வரப்போகிறோம். இப்போ முதல் சப்ஜெக்டை நம்ம முடிச்சிட்டோம். அந்த 2 பேரும் இயேசுவின் மேலே பாசம் வைத்திருந்தனால ஒரு பெரிய பணக்காரனுடைய கல்லறை, ரொம்ப அழகான கல்லறை, அதில் இயேசுவின் சரீரத்தை, இப்போ இயேசுவின் சரீரம் வாங்கி அந்த கல்லறைகளை வைக்கும்போது அந்த 2 கல்வர்களுடைய பிணங்களும் தூக்கி அந்த சவக்குழியில் போடுறாங்க, அந்த கேவலமான குழிகளை தூக்கி போடுறாங்க. ஆனால் வேத வசனத்தில் ஏசாயா எழுதிட்டான், அவர் சிலுவையில் மரித்தாலும் அந்த குழியில் அவரை போட மாட்டாங்க, அவன் ஐஸ்வர்யனோட உள்ள குழியில் தான் வைப்பாங்க. அப்போ இவங்க 2 பேருடைய அன்பு இயேசுடைய கண்களுக்கு இது தெரியாது. இவர் செஞ்சதெல்லாம் மாமிச கண்களில் இயேசுவுக்கு தெரியாது. அவங்க மேலே உள்ள பாசம், அவங்க எனக்கு என்னடா அவங்க இறந்து போயாச்சு, நீ பாடி எங்கே போட்டானே என்னன்னு கவலைப்படலை. அந்த பாசம் வேலை செய்ய ஆரம்பித்தது. பிலாத்துட்ட போய் கேட்கும்போது எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும். பிலாத்துனுடைய கண்கள், பிரதான ஆசிரியனுடைய கண்கள் அடுத்து இவங்க 2 பேர் மேலே தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். அவங்க 2 பேரும் ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஹை பொசிஷனில் உள்ளவங்க, பாப்புலாரிட்டி உள்ளவங்க. அடுத்து அவங்க மேலே, ஆனாலும் பாசத்துக்கு முன்பாக பணம் நிற்காது, பாசத்துக்கு முன்பாக பயம் நிற்காது. 2 பேரும் பாசத்தோடு செயல்பட்டவர்கள். இரண்டாவது ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், மெகதலேனா மரியாளை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 50லேருந்து 56 வரைக்கும் வாசிப்போம். லூக்கா 23 50லேருந்து 56 வரைக்கும் வாசிக்க போகிறோம். அப்போ இரண்டாவது இயேசுவின் மேலே பாசம் வைத்த ஒரு அருமையான சகோதரி மகதலேனா மரியாள். சில காஸ்பலில் மகதலேனா மரியாள்னு போட்டிருக்கோம், சில காஸ்பலில் அவங்க ஒரு டீமாக போனதை போட்டிருக்கோம். ஆனால் மெயினாக அதுக்கு லீடர்ஷிப் எடுத்தது மகதலேனா மரியாள். இப்போ மகதலேனா மரியாள் என்ன செய்கிறாங்க, அந்த சம்பவத்தை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து போடுங்க. 50வது வசனத்திலிருந்து லூக்கா 23:50 வாசிப்போம். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானாய் இருந்தான். அவன் யூதருடைய அரிமத்தேர்ந்தவன் ஆலோசனை செய்ய சம்பத்தி வந்தான். அடுத்த வசனம் படுங்க. அவன் பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு பார்த்தது தான். அடுத்து இறக்கி மெல்லிய துப்பட்டிகளை சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதும் ஒரு காலம் வைக்கப்பட்டிருந்த மாதிரி ஒரு கல்லறையில் வைத்தான். வாசிப்போம். அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பித்தது. அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பித்தது. இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் மைண்டில் ஏற்றுங்க. நம்ம கெடிகாரம் பிறந்த நாள் இப்போ எத்தனை மணி கொண்டாடுறாங்க எல்லாரும்? எத்தனை மணி கொண்டாடுறோம்? எங்கள் நாய் நல்லா தூங்கிட்டு இருக்கோம், 12 மணிக்கு வெடியை போடுவாங்க. அது ரெண்டும் எங்களை படுத்துகிற பாடு பயங்கரம், தூக்கத்தை கெடுத்துரும். ஏன் நம்ம 12 மணிக்கு வெடியை போடுறான்? மிட் நைட்டு 12 மணிக்கு வெடியை போட்டு ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறான்? அன்றைக்கி நாள் ஆரம்பிக்குது. 12க்கு அடுத்து ரயில்வே டயத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு. ஆனால் யூதர்களுடைய டைம் 12 மணி கிடையாது, 6 மணி. எத்தனை மணி? சாயங்காலம் 6 மணி தான் அவங்களுக்கு டைம் ஆரம்பிக்குது. பெரிய நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக தான். அவங்க டைம் என்னென்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. நல்லா கவனிக்குது, பெரிய குழப்பமான ஒரு பக்கம். அவங்களுக்கு ஈவினிங் ஆரம்பித்து அடுத்த நாள் ஈவினிங் 6 மணி வரும்போது தான் ஒரு நாள் முடியுது. நல்லா கவனிச்சிட்டிங்களா? நம்ம கடிகாரம் வேறு, அவங்க கடிகாரம் வேறு. நம்ம கடிகாரம் 12 மணிலேருந்து ஆரம்பிக்குது ரோமர்கள் மெத்தட்படி, அவங்க கடிகாரம் சாயங்காலம் 6 மணிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த குழப்பம் தான். அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பிச்சிருச்சு. ஆயத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை, ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. ரெண்டும் ஒரே நேரத்தில் எப்படி வரும்னா இப்படி 6 மணி ஆயிடுச்சு. புரியுது உங்களுக்கு? 6 மணி ஆயிடுச்சு. சரி, அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து. இப்போ இந்த நிக்கோதேமு, இது அப்படியே நிற்கட்டும். நிக்கோதேமும் யோசேப்பும் கல்லறையில் வச்சது அப்போஸ்தலர்லாம் கவனிக்கல. இந்த 2 பெண்கள் மட்டும் அந்த சிலுவை பக்கத்திலேயே நிற்கிறாங்க, வீட்டுக்கு போகலை. சிலுவை பக்கத்திலேயே நிற்கிறாங்க, வீட்டுக்கு போகலை. அந்த 3 மணி நேரம் தொங்கிட்டு இருக்கார், வீட்டில் தான் அவங்க அப்படியே இருக்காங்க. இந்த யோசேப்பும் இந்த நிக்கோதேமும் போய் பிலாத்துட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி வாங்கிட்டு வராங்கல்ல. இந்த சம்பவத்தை கூடவே இருந்து பார்த்தது இந்த ஸ்திரீகள். பாசம். அப்போஸ்தலர் யாரும் இங்கே இல்லை. அந்த 2 ஸ்திரீகளும் இவங்க போகிறது, பிலாத்துட்ட பேசுறது, ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இயேசுநாதரை தூக்கி அந்த அசிங்கமான ஒரு குழியில் போடுவாங்கன்னு தான் நினச்சிருக்காங்க ஸ்திரீகள். அவங்களுக்கு வாக்கு பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. உயிரோடு இயேசு இருந்தாலும் தைரியம் இருக்கும், அது தைரியம் இல்லை. ஆனால் இந்த பெண்களுக்கு பாசம் அதிகமாக இருந்ததுனால என் இயேசுவை எப்படி அடக்கம் பண்ண போகிறாங்க? உண்மையிலேயே அந்த சவக்குழி அதில் போட்டு அவ்வளோ கேவலமான, ஏற்கனவே புழு, அது நாத்தம், பேட் ஸ்மெல், அவ்வளோ மோசமானது. எருசலேமில் இருந்து அது ஏகப்பட்ட மைல்கள் தாண்டி இருக்கும்.
இந்த கேவலமான குழிக்குள்ளே இயேசுவை போட போகிறாங்களேன்னு இந்த பெண்கள் பார்த்துருக்கும் போது 2 உருவங்கள் பிலாத்துட்ட பேசுகிறத கேட்ட உடனே கலிலேயாவிலிருந்து அவரோட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீர விட்டதை பார்த்து அடுத்த வசனம் படுங்க, பார்த்து 23:56 வரைக்கும் போடுங்க. திரும்பி போய் இப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை இந்த 2 பேரும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அவர்கள் கல்லறை வைக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கும் அந்த பேண்டேஜ் துணிக்கும் இடையில கந்த வர்க்கங்களை போட வேண்டும். நல்லா கவனிங்க. அந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கும் அந்த பேண்டேஜ் துணி எப்படி கட்டுவாங்கன்னா, காலில் இருந்து கழுத்து வரைக்கும் கட்டிடுவாங்க. ஃபஸ்ட்டு பேண்டேஜ் துணி. 2வது இந்த முகத்துக்கு மட்டும் கேப் விடுவாங்க. தலைக்குள்ளே ஒரு பேண்டேஜ் துணி கட்டுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்க தான் உங்களுக்கு? அதாவது மம்மிஸ் அடக்கம் பண்ணுறாங்கல்ல, அப்படி தான் அடக்கம் பண்ணுவாங்க. கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒரு பேண்டேஜ் துணி, முகத்துக்கு மேலே தலையில் மட்டும் ஒரு பேண்டேஜ் துணி. இந்த 2 பேண்டேஜுக்கு துணிக்கு இடையில வெள்ளை போலமும் கரிய போலத்தையும் உள்ளே வச்சிடணும். அப்போ தான் மம்மிஸ் மாதிரி அடக்கம் பண்ண முடியும். ஏன்னா அவங்க மண்ணுக்குள்ளே புதைக்கலை. எதில் புதைக்கலை? மண்ணுக்குள்ளே புதைக்கலை. இந்த ப்ராசஸ் நடந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட பிறகு தான் பாடியை வைக்கணும். இதை அந்த ஸ்திரீகள் பார்க்குறாங்க. இயேசுவின் சரீரம் கல்லறைக்குள்ளே போகிறத பார்க்குறாங்க. ஆனால் நலத தைலத்தை அவங்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே படித்ததை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அது 100 ராத்தலும் போடப்பட்டிருக்கும். அது 34 கிலோ. நல்லா கவனிங்க, 34 கிலோ வெள்ளை போல குறிச்சுங்க. 34 கிலோ வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் உள்ளே வச்சு தான் அவங்க செய்கிறாங்க. இந்த பேண்டேஜ் துணியை கட்டுறாங்க. இதை இந்த 2 ஸ்திரீகளும் கவனிக்கவில்லை. குகையில் வச்சதை தான் கவனிக்கவில்லை. நடந்த காரியம் என்ன? 56 போட்டாச்சா? ஆயத்தம் பண்ணி கற்பனை நாளில் ஓய்வு நாளே ஓய்ந்திருந்தார்கள். அதற்கு பிறகு இவர்களை குறித்து பார்க்குறோம். அதிகாலையிலே அந்த வசனம் வாசிங்க. அதிகாலையிலே அவர்கள் யோவான் 20:1-16 வாசிப்போம். யோவான் 20:1-16. யோவான் 20:1-16. இப்போ வாரத்தின் முதல் நாள் காலை. இப்போ இந்த பெண்கள் காத்திருக்காங்க. நான் சொன்ன அந்த கால்குலேஷனை கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் சரியாக மதியானம் 3 மணிக்கு. நல்லா கவனிங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற பிரசங்கம் மைண்டில் போயிடுவாங்க. அங்கங்கே டைவெர்ட் பண்ணிடுறாங்க. இந்த பிரகாசமான நேரம் என்பது 12லேருந்து 6 வரைக்கும். இந்த பிரகாசமான நேரம் என்பது என்னது? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த பகலில் பிரகாசமான நேரம். நம்ம வயசில் நமக்கு பிரகாசமான நேரம் என்ன? இந்த டீனேஜில் இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் தான் நமக்கு பிரகாசம். அதில் நீ எப்படி வாழ்றியோ அதை வச்சு தான் உன் எதிர்காலம். அதான் அந்த பிரகாசமான வாலிபர்களுடைய காலம். அதில் எப்படி இருப்போம் எல்லோரும்? கல்யாண ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்தா எப்படி இருக்கீங்க? செல்வராஜ் வீட்டுக்கு ஒரு தடவை பார்க்கும்போது கல்யாண ஃபோட்டோ பார்த்து மாஸ்டர் பிரதர் யார் இது, சிஸ்டர் யார் இதுன்னு கேட்டேன். கல்யாண நேரத்தில் நம்ம எப்படி இருப்போம் எல்லோரும்? வேற அழகாக பிரகாசம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் அறையப்பட்டார்னா இந்த பிரகாசமான நேரத்தில். நீங்கள் யாத்திராமம் 12வது அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசித்து திருப்பி இங்கே வருவோமே. அந்த டயத்தை மட்டும் பார்க்க போகிறோம். யாத்திராமம் 12வது அதிகாரம் 5-8 வரைக்கும் எடுத்துட்டிங்களா? யாத்திராமம் 12வது அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிப்போம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதாக இருக்க வேண்டும். செம்மறியாட வெள்ளாடாவது அதில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வசனம் போடுங்க. இந்த மாதம் 14 வைத்திருந்து சபையினும் கொடுத்து அடித்து. அடுத்த வசனம். அதன் வீட்டின் நிலைக்காசில் பூச வேண்டும். அடுத்த வசனம். அந்த ராத்திரியில் அதன் மாமிசை சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கடவர்கள். திருப்பி போடுங்க. 5வது வசனத்தை போடுங்க. 5வது வசனம். 6. ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. நல்லா கவனிங்க. சாயங்காலத்தில் அதை அடித்து. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? என் கூட வரீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிற நேரத்தில் அந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் ஆசாரிகள் எல்லாம் அருவாளை தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிற அதே நேரத்தில் 100கணக்கான ஆடுகள் மேலே அருவாள் இருக்குது. இதில் சாயங்காலம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷ் பைபிளில், மூல பைபிளில் ட்வில் லைட்னு போட்டிருக்கோம். அது சாயங்காலம் கிடையாது. சரியாக 3 மணிக்கு சரியாக 3 மணிக்கு அது மேலே அருவாளை தூக்கி வச்சுட்டு எல்லாம் நிற்கிறான். அங்கே வெட்டு விழுகுது, இங்கே இயேசுநாதர் மேலே அடி விழுகுது தேவ பிள்ளைய. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஏன் என்றால் நீ சாயங்காலத்தில் அந்த ஆடு அடிச்சேன்னா அதுக்குள்ளே அந்த சங்கார தூதன் 6 மணிக்கு வந்துடுவான். அதுக்குள்ளே உன்னால் பூச முடியாது. அதனால் 3 மணிக்கு தான் அறையப்பட்டது. திருப்பி நம்ம அதே போயிடுவோம், யோவானுக்கு போயிடுவோம். யோவான்
20 அதிகாரம் 1 to 16. யோவான் 20. வாரத்தின் முதல் நாள் அதிகாலை இருட்டோட கல்லறை எடுத்து அந்த கல் எடுத்து போட்டிருக்க வாரத்தின் முதல் நாள் வந்தார்கள் என்றால் தேவனுடைய பிள்ளையே முதல் நாள் 3 மணிக்கு 12 to 6 3 மணிக்கு வச்சுட்டாங்க. அந்த 6 மணி வந்தோடனே முதல் நாள் போயிடுச்சு. 2வது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை 6 மணிக்கு முடியுது, 2வது நாள் போயிடுச்சு. 3வது 6 மணி சனிக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பித்து அது முடிஞ்சு காலையில் இப்படா விடியுன்னு காத்திருக்காங்க. ஏன்னா இவங்களால சனிக்கிழமையும் போக முடியாது, அது ஓய்வு நாள். ஆயத்த நாளில் அவர் அடிக்கப்பட்டார், அங்கேயும் போக முடியாது. எப்படா பொழுது விடியுன்னு காத்திருக்காங்க. இதாயா பாசம். அப்போஸ்தலர் யாரும் எப்பொழுது பொழுது விடியும் காத்திருக்கல. இயேசுவின் சரீரத்தை பற்றி அவங்க கவலைப்படலை. அவங்க தான் உயிரை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க. கதவை பூட்டிக்க எவனாச்சும் யூதன் வந்துடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பாசம் சில நேரங்களிலே எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல ஒரு அம்மாவும் மகளும் துணி துவைக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஆற்றுக்குள்ள ஆழத்தில் இறங்கிருச்சு. இறங்கின உடனே அந்த குழந்தை அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. தாய்க்காரிக்கு நீச்சல் தெரியாது, அவளும் உள்ளே குதிச்சிட்டா. உள்ளே குதிச்சு குழந்தைய பிடிச்சா அவளும் செத்து போயிட்டா. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த தாய் பாசம் அந்த குழந்தையினுடைய மரணத்தை பார்க்காம தானும் குதித்து தற்கொலை பண்ணிக்கிருச்சு. அந்த பாசம் இவனுக்கும் தெரியாது நீச்சல் அடிக்க, குழந்தைக்கும் நீச்சல் அடிக்க தெரியாது. இதே நேரத்தில் வேற யாராச்சும் ஒரு மனுஷனை இருந்தால் ஐயோ குழந்தை போதேன்னு கத்திருப்பான், குதிச்சிருக்க மாட்டான். இந்த பாசம் மரணத்தை காட்டிலும் கூடியது. இப்போ இந்த ஸ்திரீகளை குறித்து மகதலான மரியாளையும் வச்சு பேசுகிறேனே, அந்த மகதலான மரியாள் எதற்கு காத்திருக்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்து முதல்ல நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் பேதுருவும் அந்த கல்லறையில் இருக்காரு, மகதலான மரியாள் அந்த கல்லறையில் இருக்காங்க. பேதுருடைய கண்களுக்கு கர்த்தர் காட்சி அளிக்கல. மகதலான மரியாளுக்கு ஆண்டவர் தெரியுங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் இயேசுவின் மேலே பாசம் வைத்திருக்கீர்கள் என்பது தேவனுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியும். உன் புருஷனுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, அவருக்கு தெரியும் நீ இயேசு மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லி. இப்போ நடந்த சம்பவம் சாயங்காலம் இப்படா ஓய்வு நாள் முடிஞ்சது, இப்படா வரும் 6 மணி வரும் காத்திருந்த உடனே கல்லறை. இப்போ ஏன் போகிறான்னா, இவ எதற்காக போகிறான்னா இயேசுவின் சரீரத்துக்கும் அந்த பேண்டேஜ் துணுக்கும் இடையில வெள்ளை போலமும் கரிய போலமும் வைத்தால்தான் அந்த சரீரம் அடக்கம் பண்ணப்படும். இல்லாவிட்டால் அதுவும் புழுத்து விடும். எனவே அவள் மேலே இருக்கிற அன்பு நல்லா கவனிங்க. 2 மணி நேரம் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் மரித்த பிறகு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸாக வெடிக்குமா. இறந்த உடனே அவனுடைய, அதனால தான் சொல்கிறாங்க அந்த கண்ணை ஹார்ட்னா எடுத்துகிட்டு போகணுன்னா 3 மணி நேரத்துக்குள்ள ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. 3 மணி நேரத்துக்குள்ளே வேகமாக தூக்கிட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 3 மணி நேரம் உயிர் இருக்கும், அந்த 2 மணி நேரம் உயிர் இருக்கும். குறிப்பிட்ட டைம் வந்த பிறகு தான் ஒவ்வொரு பார்ட்ஸாக சாகும். மனுஷன் செத்துட்டான், ஆனால் பார்ட்ஸ் சாகாது. அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அது ஒவ்வொன்றும் அதுக்குள்ளேயும் கொண்டு போய் இன்னொருத்தருக்கு செலுத்திடலாம். ஆனால் இயேசுவுக்கு 3 நாள் 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ எந்த பார்ட்ஸும் அவருக்கு அழுகின நாத்தம் தான் அடிக்கும். ஆனால் மகதலா மரியாள் இயேசுவின் மேலே உள்ள அந்த பாசத்தினாலே தேவனுடைய அந்த பேண்டேஜ் துணிக்கும் அந்த சரீரத்துக்கும் இடையில பேண்டேஜ் துணியை கலட்டிட்டு வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் போகிறதுக்காக போகிறா. இதுக்கு பேர் தாங்க அன்பு, இதுக்கு பேர் தாயா பாசம். யாருக்கும் இல்லாத பாசம் அவளுக்குள்ளே இருந்த 7 அசுத்த ஆவியில் துரத்தினதுனால அவளுக்கு இருக்கிற பாசம் எந்த அளவுக்கு ஒரு பாவி ரட்சிக்கப்படுறானோ அந்த அளவுக்கு அவன் இயேசு மேலே பாசம் வச்சுருப்பான். அவள் வாழ்க்கையில் பட்ட பாடுகளுக்கு இதெல்லாம் நான் பரிகாரம் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ நேசித்ததுனால இன்னும் சில ஸ்திரீகளை கூட்டிக் கொண்டு ராத்திரி நேரத்தில் அந்த கல்லறைக்கு அந்த பாசம் பயத்தையெல்லாம் நீக்கி கொண்டு போய் அவள் எதற்காக இயேசுவை பார்க்க போகிறாள் என்றால் இந்த வாசனை திரவியங்களை போட்டால் தான் இயேசுவினுடைய சரீரம் பதப்படுத்தப்படும். ஆனால் அவன் போட்டுட்டான். யார் போட்டாச்சே? நிக்கோதேமோ யோசேப்பும் போட்டுட்டாங்க. அது இவளுக்கு தெரியல. ஆனால் கல்லறைக்கு போன வரைக்கும் கூட இருந்தவ இதை கவனிக்காமல் விட்டு விட்டாள். இந்த பாசம் அங்கே கொண்டு போயிருது. கல் எடுத்து போடப்பட்டிருக்கின்றார்கள். வசனத்தை வாசிங்க, 16 வரைக்கும் வாசியுங்கள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுரு இடத்திலும் இயேசுக்கு அன்பாக இருந்த சீசர் இப்போ போகிறா, கல்லறைக்கு போகிறா. இவளுடைய நோக்கம் வேற நோக்கத்தில் போகிறா. ஆனால் கல்லறை இருக்க கல் வெளியே புறப்பட்டுப்பட்டிருக்கு. உடனே கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர் வைத்தடை எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அடுத்து வாசிப்போம். பேதுருக்கும் மற்றவர்களுக்கு இப்போ தான் நியூஸ் வருது, கல்லறையில் இருக்க கல் போயிடுச்சு, நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி வேகமாக ஓடினாங்க. அடுத்து போடுங்க, எது வரைக்கும் போடுங்கன்னா 16 வரைக்கும் போடுங்க. பேதுரு இப்போ வேகமாக கல்லறை எடுத்துகிட்டு ஓடி வராங்க. வசனத்தை போடுங்க. குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறத கண்டால் உள்ள. இப்போ ஒரு சீசன் வேகமாக வந்துட்டான், ஆனால் எதுக்குள்ளே போக பயமாக இருக்கு.
நம்மளும் சில நேரத்தில் வேகமாக ஓடுறோம், பிரவேசிக்கிறதால கால் வைக்க பயமாக இருக்குது. எங்கே கால் வைக்க பயமாக இருக்கு? எங்கே கால் வைக்க பயமாக இருக்கு? நீ ஓட்டம் வேகமாக ஓடுறது முக்கியம் கிடையாது, பிரவேசிக்கிறது தான் முக்கியம். எங்கே முக்கியம்? இப்போ ஒருத்தன் நான் நினைக்கிறேன் பேதுருவை காட்டிலும் யோவான் வேகமாக ஓடி வந்துட்டார். இப்போ எங்கே வந்தோன்னா கால் பயப்படுது. கல்லறை வாசல் இன்னி மேலே ஓட முடியாது, இதுக்கே வேகமாக ஓடியாந்தா. சரி, அடுத்த வசனம் போடுவோம். பேதுரு மெதுவாக யார் ஓடியார? பேதுரு கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெதுவாக ஓடியாந்து சேர்ந்துட்டார். வந்து நின்று இப்போ தான் கல்லறைக்குள் பிரவேசித்து எப்படி நீ தேவ ராஜ்யத்தினுடைய அனுபவத்திற்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும். வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. இப்போ பேதுரு உள்ள பிரவேசித்து சீலைகள், இங்கே உடம்பு இருக்கிற சீலை, தலையில் சுற்றிருந்த சீலை, 2 சீலை சொன்னேன் வைத்திராமல், தலையை சுற்றிருக்க சீலை அதை சுருட்டி, அதோட ரொம்ப டிசிப்ளினாக சுருட்டி வைக்கிறாங்க. நம்ம பெட்ஷீட்டோட சுருட்டி வைக்க மாட்டோம். எப்படி வைக்க மாட்டோம்? பெட்ஷீட்டோட என்ன செய்ய மாட்டோம்? நீங்கள் ஜென்ட்ஸ் ஹாஸ்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்னா அப்படி தூக்கி போட்டிருப்பாங்க, மடித்து வைக்க அவங்களால முடியாது. எதை முடியாது? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், பாயை ஏன் மடிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்டேன். ராத்திரி படுக்கத்தானே போகிறோம் மாஸ்டர், எதுக்கு இதை மடித்து வச்சுக்கிட்டு? நாங்கள் அப்படி சொகுசாக வாழ்ந்தவர்கள். இப்போ அந்த சாலையில் இருக்கிறத பேண்டேஜ் துணியை கூட அழகாக மடித்து வச்சுருக்காங்க, சுட்டி வைக்கிறாங்க. முந்தி கல்லறையில் வந்த மற்ற சீசனும் அப்போ. இப்போ 2வது யார் உள்ளே போகிறா? பயந்துக்கிட்டே இருந்த அந்த சீசன் இப்போ யார் போன பிறகு போகிறாரு? அந்த மகதலெல்லாம் மரியால இருக்க தைரியம் இந்த 2 ஆண்களுக்கு கூட இல்லைங்க. அவ்வளோ தைரியம் உள்ளவர், அவ்வளோ பாசம் உள்ளவர்கள். இப்போ உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அடுத்த வருஷம் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க முடியாத வாக்கியத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். பாசம் அவ்வளோதான் அவங்களுக்கு, பாசம் அவங்களுக்கு தான். இப்போ சீசர்கள் என்ன பார்த்தாங்க? பேண்டேஜ் துணியை பார்த்தாங்க, ஏசி இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போய்விட்டார்கள். வாசிப்போம். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தா. இதுதான் பாசம். பாசம். ஒரு எஜமான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு இறந்துட்டார். இறந்தவுடனே அவரை தூக்கிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு மார்ச்சுவரியில் வச்சாச்சு. வச்ச உடனே அந்த நாய், அவர் வளர்த்த நாயும் அவரோட வருது. மார்ச்சுவரியில் வச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணி முடித்த பிறகு அவங்கள வேறு பாதை வழியாக அந்த பாடியை கொண்டு போயிட்டாங்க. அந்த நாய் அந்த இடத்த விட்டு அசையாமல் இருந்தே செத்துது அந்த இடத்துல. என் எஜமா உள்ளே போன எஜமா வரணும், உள்ளே போன எஜமா வரணும். அந்த நாய் என் உள்ளே போன எஜமா வராத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பட்டினியாய் கிடந்து இறந்து விட்டது. மனிதனுடைய பாசத்தை காட்டிலும் சில நேரத்தில் மிருகங்களுடைய பாசம் அதிகமாக இருக்குது. தேவப்பிள்ளை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பேதுரும் யோவானும் அப்போஸ்தலர்கள் தான். இயேசுவினுடைய சரீரம் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலன்னா அவங்க போயிட்டாங்க. ஆனால் இவன் அந்த கல்லறையை விட்டு போகலை. அவள் சொல்கிறான், இந்த சரீரத்தை நான் பார்க்காம நான் போக மாட்டேன். அவளுடைய பாசத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து அவளுக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரு. இன்றைக்கி அநேகருக்கு இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் இயேசுவின் மேலே பாசம் இல்லாமல் இருக்கும். ஏதோ போனோம், ஞாயிற்றுக்கிழமை போனோம், ஆலயத்தை அட்டன் பண்ணோம், அடுத்து நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டால் ஏதோ ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் தான் இன்றைக்கி அநேகர் வாழ்கிறாங்க. அறிக்கைக்கு ஆயுதமானு கேட்டேன். தேவப்பிள்ளையே, இந்த இடத்துல தான் அந்த பெண்களுடைய அந்த பாசத்தை குறித்து பார்க்குறோம். எந்த அளவுக்கு பாசம் இருந்திருந்தா அவன் நினச்சிருந்தா அந்த பேதுரு யோவானோட போயிருக்கலாம், போகலை, கல்லறையிலே தான் இருக்கா. வாசிப்போம், அடுத்த வசனம் போடுங்க. யோவான் 20:16 வரைக்கும் போட்டிங்க. அடுத்த வசனம். இயேசுவின் சரீரம் வைக்கப்படுது, இயேசுவின் சரீரம் வைக்கப்படுது. இப்போ தான் பார்க்குறாங்க 2 தேவதூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டணும். இப்போ நல்லா கவனிங்க, இவ பாசத்தில் இருந்ததுனால இவளுக்குக்காக தெரியுது. இந்த பெரும் பாக்கியத்தை பேதுரு யோவான் இழந்து போயிட்டாங்க. ஏன்னா நீ அவ்வளோதான், அவங்க பாசம் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே எங்களுக்கு வேலை இல்லைன்னு போயிட்டாங்க. ஆனால் இவ பாசம் தேவதூதர், அவங்க போன பிறகு தான் கர்த்தர் காட்சி அளிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தேவதூதன் உட்காந்துருக்கான், பின்னுக்கு ஒரு தேவதூதன் உட்காந்துருக்கான். அடுத்த வாசியங்கள் உட்காந்துருக்கான். அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவரை பார்க்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். இதாங்க பாசம், இதாங்க பாசம். ரொம்ப பாசமானவங்களை அடக்கம் பண்ண எது வரைக்கும் போவோம்? எது வரைக்கும் போவோம்? கல்லறையில் மண்ணு போட்ட பிறகு வீட்டுக்கு வருவோமா? அட்டண்டன்ஸ் கொடுக்க போவோமே சில நேரத்தில். என்ன செய்வோம்? 100 ரூபாய்க்கு ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு என்ன செஞ்சிடும்? அவங்க கல்லறைக்கு வரணும், நேரம் இல்லை, வந்தேன்னா பார்த்தேன்னா மாலையை போட்டேன்னா போயிட்டேன். அதே இது பாசத்துக்குரியவர்கள் மறித்தார்கள்னா கல்லறையில் மண்ணு போட்டாலும் அந்த கல்லறை விட்டு போக மாட்டோம். ஏன்? அவங்கள்ட்ட நமக்கு பாசம் இருக்குது.
பாசம் வைக்க வேண்டியவர்கள் மேலே நம்ம பாசம் வைக்காம வேற யார் மேலேயோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அந்த ஸ்திரீயை குறித்து பார்க்குறோம், அந்த பாசத்தை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு அவனை போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு. எனக்கு தெரியும் நிக்கதேமும் இந்த யோசேப்பு இந்த கல்லறையில் தான் வச்சாங்க. அப்போயாவது சொல்லியிருப்பாரு, அவரை எங்கே போட்டாங்கன்னு தெரியல, நீங்கள் எங்கேயாச்சும் குழிக்குள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. இவன் என்னமோ இந்த குழியில் பார்த்தேன், இந்த குகையில் பார்த்தேங்கிறா. குகையில் பார்த்தா குகைக்குள்ள இருக்கணும்ல அவர் தான் குகைக்குள்ள இல்லையே. ஏதோ ஒரு காலி, சில பேரை மெண்டல்ன்றோம், நம்ம என்ன செஞ்சிருவோம், மெண்டலிஸ்ட்டில் வந்திருப்பா. சில பேரை நம்ம என்ன செய்வோம், சைக்கோலிஸ்ட்டில் இப்போ மரியா வந்திருப்பா. உள்ளேயும் இல்லை, கல்லறை திறந்துருக்கு, இது நான் லூஸ் உளருது, இது ஏதோ மண்டை கலண்டு போச்சு, அது தூக்கி குழிக்குள்ள தானே போடுவாங்க. ஏதோ ஒரு கலரையை பார்த்துட்டு சில பேர் ஏதோ ஒரு வீட்டை கட்டி தான் ஏன் வீடுங்கிற மாதிரி ஏதோ உளறான்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அவள் சொல்கிறா, இல்லை இந்த கலரில் தான் வச்சாங்க, இந்த கலரில் தான் அடக்கம் பண்ணாங்க, போய்விட்டார்கள். அப்போ தேவதூதர்கள் காட்சி அளிக்கிறாங்க. அவர்கள் ஏன் அழுகிறாய் என்று. அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இப்போ அவள் என்ன கன்ஃபியூஸ் ஆறா, நான் இயேசுவின் சரீரத்தை இயேசு மரித்து போன பிறகு நீ இயேசுவின் மேலே வச்சிருக்கிற அன்பு இயேசுக்கு தெரியாது இல்லையா, மாமிச இயேசுக்கு தெரியாது. அவச்சு எந்த இடத்துல வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை நாங்கள் வேற குகை ஏதோ வந்துட்டோம் போல இருக்கு, திறந்திருக்கு. பேதுரு அப்படி தான் சொல்லிட்டு போயிருப்பாரு, நீ வேற குகைக்கு வந்துட்ட, அவரை வச்ச இடம் உனக்கு தெரியல, அதனால தான் நீ புலம்புற. அவர்னா உயிர்த்தெழுதலை குறித்து யார் நம்புறா? பிரசங்கம் புரியுதுல? உயிர்த்தெழுதலை யார் நம்புறா? பிரதான ஆசாரியன் நம்புறான், 3 நாள் கழிச்சு உயிரோடு எந்திரிப்பாருங்க, கல்லறைக்கு காவல், அவன் நம்புறான். ஆனால் இவங்க எதை நம்பலை? உயிர்த்தெழுதலை நம்பலை. அவன் நம்புறான், இவங்க நம்பலை. இப்போ மரியாளுக்கு ஒரு டவுட்டு, அவரை வைத்த இடம் ஒருவேளை நான் மறந்துட்டேனோ. போகலைங்க. இதாங்க பாசம் மாதிரி அது சொல்லுவாங்க, தாய் பாசம்பாங்க. சில நேரத்தில் பாசம் அது ஆண்டவன் இயற்கையாக மனிதனுக்கு வச்சது. அதை நீ வைக்க வேண்டிய ஆள் மேலே வைக்கலைன்னா வைக்க வேண்டாத ஆள் மேலே வச்சிருவ. ஒருவேளை பணத்து மேலே கூட நீ பாசம் வைக்கக்கூடாது. பணம் வேணும், அது மேலே கூட பாசம் வச்சிடக்கூடாது. எது மேலே நீ பாசம் முதல்ல நீ பாசம் வைக்க வேண்டியது உனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவின் மேலே. இப்போ பார்க்குறோம், இப்போ அவளும் ஒரு கன்ஃபியூஷனில் ஆகிட்டா. என்ன கன்ஃபியூஷன் ஆகிட்டா, பேதுரு போகும்போது இதை தான் சொல்கிறாரு, நீ ஏதோ தப்பு கணக்கு போட்டுட்ட, இன்னும் சபக்குழியில் போட்டுக்கலாம், எங்கேயோ இருக்காரு, நீ பாட்டு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அவங்க போயிட்டாங்க. அவள் சொல்கிறா, இல்லை நான் எந்த கலரையில் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் பார்க்காம போய். இப்போ கன்ஃபியூஷனில் தான் நிற்கிறா தோட்டத்துக்குள்ளே. என்ன கன்ஃபியூஷனில் நிற்கிறா, எங்கே வச்சோம், ஒருவேளை நம்ம வேற கோகை நம்ம கரெக்டாக தானே சீல் பண்ணிட்டு வந்தோம், இவரை நான் பார்க்காம போக மாட்டேன்னு உட்காந்துருக்கா. அடுத்த வசனம் வாசியுங்கள். 16 வரைக்கும் போடுங்க. அடுத்து 15. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். அவள் பாசம் இயேசுவை முதல்ல உலகத்துக்கு காட்டுச்சுங்க. பாசம் நேசம் மரணத்தை காட்டிலும் கொடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து ஒன்றும் பரலோகத்துக்கு கூட போகலை, அதுக்குள்ளே இப்போ தான் பார்க்குறாரு. மரியாதை பார்த்து பேசுகிறார், மரியாளே என் சீசர்கள் கூட வந்தாங்க, ஆனால் என்னை பார்க்காம போயிட்டாங்க, உன் பாசம் என்னை இழுத்து விட்டது, இப்போ நான் உனக்கு காட்சி தரேன்னு சொல்லி இயேசு நிற்கிறதை கண்டான். ஆனாலும் அவரை இயேசு என்றார். ஆனால் இவருக்கு என்ன தெரியல, இவன் கவனம் முழுவதும் எந்த குகை, வேற ஏதோ குகை, வேற ஏதோ கலரை தான் நினச்சிருக்காங்க. இயேசுநாதர் நிற்கிறது என்ன நினச்சா, கல்லறத்தோட காவலாளின்னு நினச்சிட்டா. ஏன்னா இவளுக்குள்ளே எந்த ஃபெய்த் இல்லை. உயிர்த்தெழுதலை குறித்து இவளுக்கு அவர் அடிக்கடி சொன்ன காரியம், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவர் கேட்க வேண்டிய ஆளுக்கு விசுவாசம் வரல, அவனுக்கு விசுவாசம் வந்திருக்கு. இப்போ அவள் நினைக்கிறா, இப்போ அவள் கவனம் முழுவதும் நம்ம அட்லீஸ்ட் வேற கல்லறையை பார்த்துட்டோமா, அடுத்த கல்லறையை தூக்கணும்னா அந்த கல்லத்தை போட்ட ஒரு ஆள் வேணும், அதுக்கு ஏற்ற ஆள் எங்கே போய் பிடிக்கிறது. நீ பேதுரு கூட்ட வருவாரா? பேதுரு அடுத்த கலர் வாயார் வருவாரா? வரமாட்டார். இப்போ யோசிச்சு இருக்கும்போது இயேசுவே நிற்கிறாரு. இவர் தோட்டக்காரர் என்று நினைத்திருந்தால் போடுங்க. அடுத்து 16 வரைக்கும். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகவும் அழுக, நான் போயிட்டேன்னு நீ அழுகிறது எனக்கு தெரியுது, நீ எனக்காக அழுகிறத நான் பார்க்குறேன் என்றார். அவரை தோட்டக்காரர் என்று. ஆனால் அவன் என்ன நினைச்சிருக்கா, தோட்டக்காரன் நினைச்சா. தோட்டக்காரர் என்ன, ஐயா நீங்கள் அவரை எடுத்துக்கொண்டு போனதாண்டா, நீ இருக்கிறத பார்த்தா நீ தான் இந்த கோகைகளை தூக்கிட்டு போனேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு தெரியும், இதுதான் கல்லறையும் தெரியும், ஆனால் காணா, நீ ஒரு ஆள் தான் இங்கே இருக்க, அந்த இயேசு எங்கேயோ போய் நீ மறைச்சி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால் நீ அவரை எடுத்துக்கொண்டு போனால் அவரை எங்கே வச்சிருக்கிறேன்னு எனக்கு சொல்லும், நான் அவரை போய் என்ன செய்வேன். அப்போ தாங்க இயேசு மகதல்லா மரியாளுடைய பாசத்தை பார்க்குறாரு. சில காரியம் செய்யக்கூடாது செய்கிறோம்,
வாடிப்பட்டியில் எனக்கு தெரிஞ்ச பார்த்தா அவங்க அப்பாவுக்காக ஒரு பெரிய சிலையே ஒருத்தர் கட்டி வச்சு இருக்காரு. நீங்களாலும் சிலை கட்டிடாதீங்க, அப்படிப்பட்டது கிறிஸ்தவர்களாகி நம்ம செய்யக்கூடாது. சில கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு பாசம் இருந்தால் தன் தகப்பனுக்காக அந்த தப்பான காரியம் நம்ம சிலை வழிபாடு போகிற கிடையாது, சில செய்யக்கூடாது. அவங்க எந்த சில பேர் 50வது ஆண்டு நினைவஞ்சலின்னு போடுவான். எத்தனாவது ஆண்டு? 20வது 10வது ஆண்டு நினைவஞ்சலியும் போடுவான். அவர் இறந்து 10 வருஷம் ஆனாலும் அந்த நினைவஞ்சலியை போஸ்ட் போடாமல் இருக்க மாட்டான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகம் பாசத்தை தேடி கொண்டு இருக்கிறது. ஆனால் மக்கள் பாசத்தை தேடுறாங்க, உலகமும் பணத்தை தேடி கொண்டு இருக்கிறது. அந்த பாசம், அந்த பாசத்துக்கு என்ன பாசம் தாங்க. பாசத்துக்கு என்ன என்னது? பாசத்துக்கு என்ன என்னது? அன்பை காட்டிலும் பயங்கரமானது பாசம். அன்பு கூட எல்லார் மேலேயும் வச்சிடலாம். இந்த பாசம், சிலர் இந்த பிரிவினையினாலேயே மரித்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சில நேரத்தில் கணவன் இறக்கும்போது மனைவி அதே கலர்களை அதே பாடியில் மறித்து பார்த்துருக்கேன். இந்த பாசம், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சரியான நபர் மேலே பாசம் வைக்கணும். இங்கே வாசிக்கிறோம், தோட்டக்காரர் என்று ஐயா நீ அவரை எடுத்துக்கொண்டு போனால் அவரை வைத்த இடம் எனக்கு சொல்லும், நானும் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். அடுத்த வசனம் பண்ணுங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே. என்ன சொல்கிறாரு? மரியாளே. நம்ம ஏன் அடுத்தவங்களில் அதிகமாக அன்பு கூற மாட்டோம்னா பாசம் குறைச்சதுனால தான். இங்கே வாசிக்கிறோம், இயேசு அவளை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மரியாளே. என் பேர் தைரியமாக யாரை உச்சரிக்கிறான்னு இப்போ தான் யார் முகத்தை பார்க்குறா? இது வரைக்கும் அவள் தேடினதுன்னா டெட் பாடியை தான் தேடிட்டு இருக்கா. எதை பாடியை தேடி இருக்கா? டெட் பாடியை தான் தேடிட்டு இருக்கா. ஏன்னா கையில் வெள்ளை போலத்தையும் கறி போலத்தையும் வச்சுருக்கா. இதை எங்கடா வைக்கிறதுன்னு சொல்லி பறித்த சரீரத்தை பார்த்தா இப்போ அவர் எங்கே நிற்கிறாரு? இந்த குரல் எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குன்னு இப்போ தான் எதை பார்க்குறா? முகத்தை பார்க்குறா. அவர் திரும்பி பார்த்து ரபுனி என்றால் அதற்கு பாஸ்டர் அப்படிங்கிறா. அடுத்த வசனம் 18-19 போடுங்க. 18-19, 18வது வசனம், 19வது வசனம். மகதலேனா மரியாள் போய் தான் இப்போ நேரம் எங்கே ஓடுறா? பேதுருட்டு ஓடுறா. தான் கர்த்தரை கண்டது. பேதுரு யோவான் இருந்திருந்தால் அவர்களுக்கும் கர்த்தருடைய காட்சி பார்த்துருக்கலாம். பேதுரு யோவான் அவர்களும் இருந்திருந்தால் அந்த கர்த்தருடைய காட்சியை பார்த்துருக்கலாம். அவங்க அவசரப்பட்டு போயிட்டாங்க. பாசம் இருக்க வச்சிச்சு. ரொம்ப பாசம் உள்ளவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் செலுத்திங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. பாசம் இல்லாதவன் 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் இருந்திருக்கலாம். பேதுரும் யோவானும் கொஞ்சம் இருந்து பார்த்துருக்கலாம். அவங்க அதை இருக்கவே இல்லை. அவங்க எனக்கு என்னன்னு போயிட்டாங்க. இப்போ தான் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தால். 19வது வசனம். வாரத்தின் முதல் நாள் அன்ற தினம் சாயங்கால வேளை சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் அவங்க நம்பலை. பாசம் அவ்வளோதான். நான் அப்போ சில குறைச்சி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க. இப்போ கேட்ட உடனே அவங்க எங்கே வந்திருக்கணும்? கவனிக்கிறீங்களா? கூர்ந்து கவனிக்கிறீங்களா? எங்கே வந்திருக்கணும்? அவங்க கல்லறைக்கு வந்திருக்கணும். அவங்க நினச்சிட்டாங்க ஏற்கனவே பாதி மரம் கலந்து போச்சு. என்ன மரம் கலந்து போச்சு? பாதி மரம் யாருக்கு கலந்து போச்சே? மரியாளுக்கு கலந்து போய் ஏதோ ஒரு கலரையை பார்த்துட்டு ஏசுநாதர் இருக்கான்னு சொல்லி குழப்பிட்டா. இந்த கிறுக்க நம்பி அடுத்து என்ன செய்யக்கூடாது? கலரை தொடுறதுக்கு போகிறது வேஸ்ட்டுன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டிருப்பாங்க. அது ஒரு சைக்கோ, அது ஒரு மெண்டலு. இயேசுநாதர் மேலே இந்த பாசத்தில் உளருது, விட்டுறத அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ இயேசு விடலை. இதாயா பாசம்? ஹல்லேலூயா. நம்ம என்ன திரும்ப செஞ்சுருப்போம்? இவங்க நம்மள போடான்ட்டு போயிருப்போம். இயேசுனுடைய பாசத்து பக்கத்தில் நீங்கள் நீங்கள் என்ன தான் கிறிஸ்துவை விட்டு விலகி போனாலும் உங்களுக்கு பின்னுக்கே வருவாருங்க. அதாங்க இயேசு. ஹல்லேலூயா. என்ன தான் நீங்கள் அவரை விட்டு பண்ணுங்க, என்ன தான் செஞ்சு பாருங்க. நீங்கள் இயேசு மேலே உங்கள் மேலே கோபம் வரணும்னு கூட செஞ்சு பாருங்களேன். இயேசு மேலே எனக்கு கோபம் வரணும்னே செய்யுங்க, ஆனாலும் அவர் உங்கள் பெண்ணுக்கு வருவாருங்க. நம்மளை ரொம்ப ரோசக்காரங்க. நம்மளை என்ன செய்கிறவங்க? ரோசங்க. ஒருத்தர் கூட சொன்னார், ரொம்ப நாளைக்கு முன்னாடி சபை விட்டு போன ஒரு ஃபேமிலி, அதை பார்க்குறதுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன்னா நான் சொன்னீங்க அவங்க போயிட்டாங்க, நான் என்ன செய்கிறது? எவ்வளோ நாள் நான் உங்களுக்காக நான் கிரேஸ் பண்ணி கொடுத்தேன், காலம் முடிஞ்சிட்டு இனிமேல் போய் நான் என்ன செய்ய? நம்ம ஒரு எல்லை தான் வச்சுருப்போம், அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டோம். மனைவியே போயிட்டான்னு என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் சொன்னார், உங்கள் மனைவி போயிட்டாலே போய் கூப்பிடலையான்னு. அவள் தானே போனால் அவள் தான் வரணும். நீங்கள் போக மாட்டீங்களா? நான் எப்படி போகிறது? அவள் தானே போனேன் என்னை விட்டு, அப்போ அவள் தானே என்ன செய்யணும் என் வீட்டுக்கு வரணும். நான் போக மாட்டேன். நம்ம பாசம்னா அவ்வளோதாங்க. நம்ம பாசம்னா எவ்வளவு? அவ்வளோதாங்க. கெட்ட குமாரன் அப்பாவோட என்ன செஞ்சார்? காத்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவன் வர்ற வரைக்கும். இது எப்படி? ஆனால் இயேசு
உன்னை தேடி வருகிறவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை வந்து பார்க்க. இப்போ சீசர்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். என்ன மீட்டிங்னா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவ்வளோ வச்சு சமாளிக்க முடியல, ஏதோ உளர்றா, கலரையில் வச்சேங்கிறா, அப்புறம் அந்த கலரையில் போனால் கலரையில் ஆளக்கானா, இவ்வளோ பிரச்சனை. இப்போ புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறா. இயேசுநாதரை பார்த்தேன். அவரை எங்கேயா பார்க்க முடியும்? சில பேருக்கு, சிலர் இறந்த இந்த மாதிரி ஆயிடுவாங்க. என்ன ஆயிடுவாங்க? இறந்தா என்ன ஆயிடுவாங்க? உயிரோடு இருக்கிற மாதிரியே வாழ்வாங்க. அப்படி தான் வாழ்ந்துருக்கான்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இயேசு வாரத்தின் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடி இறந்த யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் இவங்கன்னா பூட்டிட்டு இருக்காங்கங்க. தான் உயிருக்கு மேலே அக்கறை. அந்த நிக்கோதேமுக்கும் யோசேப்பும் கேட்ட காரியம் சாதாரண காரியம் கிடையாது. பிலாத்துட்ட போய் கேட்கும்போது எல்லா யூதர்களுடைய பார்வை அந்த 2 ஆஃபீஸர்ஸ் மேலே தான் விழுந்தது. இவ்வளோ தூரம் இவங்க சீக்கிரட்டாக இருந்து டெட் பாடியை கேட்குறாங்களே, அடுத்து இவங்க 2 பேரையும் தான் கொலை பண்ணணும். இயேசுக்கு இவங்களை கொலை பண்ணணும். அதான் இயேசுக்கு நம்ம தேவனுக்கு தொண்டுன்னு அவ்வளோ தூரத்தில் அவங்க பாசம் தான் உயிரை பயப்படல. அடுத்து மகதலேனா மரியாதை விட்டு வாசிக்கிறோம். என் இயேசுநாதருக்கு நான் வெள்ளை பழத்தையும் கரிய பழத்தையும் போடாமல் விட மாட்டேன்னு சொல்லி அவள் பாசத்தை குறித்து பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்போ பயந்துட்டு உள்ளே இருக்காங்க. உள்ளே நடுவே வந்து நின்று வாரத்தின் முதல் அன்றைய தினம் சாயங்கால வேளைகளே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்தனக்காக இயேசு வந்து நடுவின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தேவப்பிள்ளையே, இப்போ இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசிக்கிறார். 2வது அனுபவத்தை பார்த்தோம். 3வது ஒரே ஒருத்தரை மட்டும் சுருக்கமாக பார்த்து முடிக்க போகிறோம். தாவீது யோனதானுடைய பாசத்தை குறித்து வாசிக்க போகிறோம். வாசிக்க நேரம் இல்லை, நான் வசனத்தை நானே வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்கன்னா, தாவீதும் யோனதானும் ஒருவருக்கொருவர் அவ்வளோ பாசம் வைத்திருந்தார்கள். தன் உயிரை போல தாவீது யோனதான் மேலே பாசம் வச்சிருந்தான். அவங்க அப்பா வந்து தாவீதுக்கு கொலைகாரனா கொலை பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கான். ஆனால் தாவீதை குறித்து வாசிக்கிறோம், அவனுடைய யோனதான் மேலே உயிர்க்குயிர் பாசம் வச்சிருந்தான். 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கன்னா, தாவீது தான் போர் வீரர்களை பார்த்து கேட்குறான், எல்லாரும் மரித்து விட்டார்களே, இந்த யோனதான் வம்சத்தில் யாராச்சும் உயிரோடு இருக்காங்களா? அந்த யோனதான் மேலே வச்சிருந்த பாசம் இந்த யோனதான் குடும்பத்தில் உயிரோடு வச்சுருந்தாங்களா? அப்போ தான் ஒருத்தன் சொல்கிறான், மேவி போசேத்துன்னு ஒருத்தன் இருக்கான். அவனுடைய வேலைக்காரி இந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது ஓடும்போது கீழே போட்டதுனால அவன் கால் 2 முடமாயிருச்சு. அந்த ஒருத்தன் இருக்கான் மேவி போசேத்துன்னு. அப்போ தாவீது சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அவனை கூட்டிகிட்டு வா. பாசம். மேவி போசேத்து வந்து தாவீதுக்கு முன்னுக்கு நிற்கும் போது மேவி போசேத்தை பார்த்து தாவீது கேட்குறான், உன் அப்பா மேலே நான் பாசம் வச்சுருந்தேன். உன் அப்பா என் மேலே பாசம் வச்சுருந்தனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். கர்த்தர் காரணமாக இருந்தாலும் அவன் அநேக நேரத்தில் என்னை காப்பாற்றினான். அப்போ மேவி போசேத் சொல்கிறான், நான் உன் அடிமைங்கிறான். அவன் சொன்ன, நீ எனக்கு அடிமை கிடையாது. நான் எப்போல்லாம் இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவேனோ என் பக்கத்தில் நீ உட்காந்து சாப்பிடுவேன். பாசம் மரணத்தை காட்டிலும் கொடியது. தாவீது மேவி போசேத்தை பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, இவன் நான் சாப்பிடும்போது என் பந்தியில் கூட இருக்கணும். அவன் கூட அவனுக்கு வேலைக்காரனா சீவான்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு மொத்தம் 15 பிள்ளைங்க, 20 சர்வன்ட்ஸ். அந்த வேலைக்காரன் சீவா வந்து 15 பிள்ளைங்க, 20 சர்வன்ட்ஸ். அவங்களையும் கூப்பிட்றான், சீபாவையும் கூப்பிட்றான். நீ இவன் வேலைக்காரனாக இருந்ததுனால நான் என்னைய மாதிரியே ஒரு பங்களா கட்டுறேன். அந்த பங்களாவில் உன் 15 பிள்ளைகளும் இருக்கட்டும், உன் 20 சர்வன்ட்ஸும் இருக்கட்டும், இந்த மேவி போசத்தும் இருக்கட்டும். நீ அவனை எப்படி பாதுகாப்பியோ அதே மாதிரி இந்த அரண்மனையில் அவனை பாதுகாரு. என் காலம் முழுவதும் சவுல் எத்தனை கோடி சொத்து வச்சுருந்தானோ அந்த சொத்துக்கள் எல்லாம் இப்போ என் வசம் இருக்குது. நல்லா கவனிங்க. பாசம் பணத்தை பார்க்காது. 10 ரூபா பிச்சைக்காரனுக்கு போடுறதுக்கு 10 யோசிக்க வேண்டியது இருக்குது. இது ஒரிஜினல் நுண்டியா இல்லை நுண்டியா நடிக்குதா? அப்படி சில பேர் இருப்பாங்க. ஒன்று வலது காலில் நிற்பாங்க, அப்புறம் இடது காலில் நிற்பாங்க. கால் வெடிச்சோடனே 10 ரூபாய்க்கு. தாவீது அவனை பார்த்து சொல்லுகின்றான், யாரை? சீபாவையும் அந்த மேவி போசேத்தை பார்த்து சொல்கிறான், உங்கள் அப்பா சவுல் சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. க்ரோர்ஸ் கணக்கில் நான் வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேன். இந்த மேவி போசேத்துக்கு சீபாவையும் பார்த்து சொல்கிறான், அப்படி அதை உங்களுக்கு கொடுத்துறேன். இது மட்டும் கிடையாது, நான் எப்போ போஜனம் பண்ணுறேனோ அப்போ இந்த மேவி போசத்தை என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணும். பாசம்.
இந்த பாசம் விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. இவ்வளோ விலை கொடுத்து வாங்கவே முடியாது. பாசம் சில நேரத்தில் நம்ம உயிரோட பார்க்காது. இந்த தாய் குளத்தில் தான் மக விழுந்ததுனால தான் விழுந்து செத்தா. அவளுக்கு தெரியும் சாவ போகிறேன்னு. அவள் என்ன நினச்சிருப்பா, இந்த குழந்தைய காப்பாற்றாமல் நான் வாழ்நாள் முழுவதும் நடபணமாக இருக்கிறத காட்டிலும் குழந்தையோடையே நான் போயிடுறேன். அவள் தான் முடிவு எடுத்திருப்பா. நீ இந்த குழந்தைய நான் காப்பாற்ற முடியாமல் வாழ்நாள் எல்லாம் என் பிள்ளை போயிடுச்சுன்னு நான் அழுது வேதனைப்படுறதை காட்டிலும் இந்த குழந்தையோடு போயிட்டா என் ஆத்மாவை வச்சு நிம்மதியாக இருக்கேன் இல்லையா? இன்றைக்கி வேஷம்தான் நிறையா இருக்குது. என்ன நிறையா இருக்குது? கூட்டணி கட்சி வைக்கிறாங்க. நம்ம வேஷம் போட்டு கூட்டணி வச்சுக்கிடுவோம். ஜெயித்த பிறகு வேஷத்தை கலைச்சிட்டு நம்ம கட்சிக்குள்ளே நம்ம கொள்கைக்குள்ளே போயிடுவோம். வேஷமான உலகத்தில் வாழ்கிற நமக்கு யார் வேஷம் காட்டுறான் யார் பாசம் காட்டுறான்னு நமக்கு தெரியல. பாசம் காட்டுறவனை வேஷம் காட்டுறவன்னு நினைக்கிறோம், வேஷம் காட்டுறவனை பாசம் காட்டுறவன்னு நினைக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணலையே, நான் ஒரு ஸ்பிரிட்டை உங்கள் மேலே இறக்கிருக்கேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணலை, ஒரு அபிஷேகம். அது என்ன அபிஷேகம்னா பாசங்கிற அபிஷேகம். சில நேரத்தில் சிலர் உயிரோடு இருக்கும்போது மனைவியை நேசிக்க மாட்டாங்க, அப்பாவை நேசிக்க மாட்டாங்க. ஆனால் அவள் செத்த பிறகு தான் கதறி கதறி அழுவாங்க. செத்த பிறகு தான் அநாத ஆசிரமத்துக்குன்னா போய் கொடுப்பாங்க. உயிரோடு இருக்கும்போது ஒரு வேளை கஞ்சி ஊற்றிருக்க மாட்டாங்க. பாசம் பயங்கரமானது தேவப்பிள்ளை. வேதத்தில் அந்த பாசங்கிற தராசில் நீ எத்தனை கோடி வச்சாலும் உனக்கு தெரியும், எத்தனை கோடியும் சம்பாரிச்சிடலாம். அந்த பாசத்தை சில நேரத்தில் இந்த கடைசி காலத்தில் நம்ம இழந்து போயிடும். இந்த வேளை கொஞ்சம் அதை ரெக்கவர் பண்ணணும். பாசம் வைக்க வேண்டிய ஆள் மேலே நீ பாசம் வைக்காமல் போயிடாத. வேதத்தில் 3 நபர்களை பார்த்து இன்னும் அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது போனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்டஃப் ஏற்றின மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் சிலருக்கு தாங்கும், சிலருக்கு தாங்காது. எனக்கு லிமிட் போதும் தெரியுதுல. சாப்பிடும்போது குடல் உள்ளே தான் இருக்குது, நிறைஞ்சிருச்சுன்னு தெரியுதா இல்லையா? குடல் வெளியே இருக்கா? ஒரு ஜாடியில் தண்ணி ஊற்றும் போது தெரியும், இந்த ஜாடி இவ்வளோ தான், இதுக்கு மேலே ஊற்றினா டிரான்ஸ்பரண்ட் இது தெரியும். ஆனால் குடல் எங்கே இருக்குது? உள்ளதான் இருக்குது. ஆனால் குடல் நிறைஞ்சிருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு ஜிப்பை திறந்து குடல் நிறைஞ்சிருச்சு அப்படியே பார்க்குறீங்க, உடனே தெரியுது இது நிறைஞ்சிட்டு இருக்கே. நீ மேலே ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க கூட இடம் இல்லை, வெளியே இருந்தே கண்டுபிடிச்சிடுறீங்க. அது மாதிரி நான் வெளியே இருந்தே உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்டவ் போதும். அப்புறம் ரொம்ப கொடுத்தா வாமிட் ஆகிடும். நீங்கள் 3 காரியத்தை தான் பார்த்தோம். தேவ பிள்ளையே, அந்த மகதலேனா மரியாளுடைய பாசம், அந்த நிக்கோதேமு யோசேப்பினுடைய பாசம், அவங்க 2 பேரும் எடுத்து போடலைன்னு வச்சுக்கங்களேன், வசனம் நிறைவேறிடும். ஐஸ்வர்யனோடு இருந்தால் வசனம் நிறைவேற்ற அதை மாற்ற முடியாது. நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு கெஹினாங்கிற மோசமான நரக குழி, அந்த குழி பக்கத்தில் கூட ஒரு பய போக மாட்டான். அந்த குழியை சுற்றி எத்தனையோ கிலோமீட்டருக்கு கூட வீடு இருக்காது, ஒருப்பான இடம். அந்த சீசர்கள் அந்த 2 திருடர்களுடைய பாடியத்துக்கு அங்கே தான் போட்டிருப்பாங்க. புழுத்து அக்கினி எரிஞ்சு கேவலமாக இருக்கு. ஆனால் சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் ஒப்பு கொடுத்த தேவனாய கர்த்தர் தன் பிள்ளையின் சரீரத்தை அந்த கெஹினாக்குள்ளே போடலை, ஐஸ்வர்வானுடைய கல்லறையில் கொண்டு போய் வச்சார். அதற்கு 2 பேருடைய பாசம் காரணமாக இருந்தது. அந்த 2 பேருடைய பாசம், சீசர்கள் கூட அவரை பற்றி கவலைப்படலை. யாரும் கவலை முடியாது. கல்லறை இருந்தால் மட்டும் போய் வாங்கிட முடியாது. ஏன்னா பிலாத்துட்ட போய் நிற்கணும். பிலாத்துட்ட நிற்கும் போது அந்த செய்தி முழுவதும் யூதர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் போகும். அவங்களாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி தாங்க கொடுத்துருக்காரு, சும்மா கொடுக்கல. பிலாத்து கேட்டது உன் பாடி எடுத்துகிட்டு போகணுன்னு கொடுக்கல, பெரிய டிஸ்கஷன். அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, அச்சச்ச வேற ஒரு சிக்கலில் வருது, கல்லறையில் வச்சுட்டா எந்திரிச்சிட்டாருன்றவாங்களே, போருக்கு வீரர்களை வை. இந்த சிக்கல்லாம் ஒரு சாதாரணமாக தூக்கி கல்லறையில் வச்சுருக்க முடியாது. அதுக்கு ஒரு தைரியமும் இருக்கும், பாசத்தோடு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்துச்சு. தேவ பிள்ளை, இன்னைக்கு கொஞ்சம் பாசத்தை ஆண்டவர் மேலேயும் வசனத்தை மேலே நீங்கள் வைங்க. யார் மேலே வைக்க சொல்லாரோ வைங்க. சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் மேலே வைக்காமல் உலக மனிதர் மேலே வைக்கும்போது தான் அவங்க இறந்தோடனே நம்மளும் இறந்துடும். இல்லை, உன் பாசத்தை வைக்க வேண்டிய இடம் இயேசு. நேசத்தை உங்கள் மேலே வைங்க,
பாசத்தை கர்த்தர் மேலே வைங்க. எழுந்திருந்து நாம் ஜெபித்து முடிப்போமா? ஒரு நிமிஷம் அப்படியே நாம் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து, ஆண்டவரே இன்னைக்கு உன் மேலே உள்ள அன்பு, உன் மேலே உள்ள பாசம் ஒரு எல்லையை தாண்டி எங்களுக்கு போகணும். கணுக்கால் முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழத்துக்கு உன்னை நேசிக்கணும். அன்பின் ஆண்டவரே, இன்னைக்கு வந்த எல்லாரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்ன கர்த்தர் கூட இருக்கிறீர்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பரிசுத்தவான்களுடைய பாசத்தை குறித்து பார்த்தோம். நாங்களும் இயேசுவின் மேலே அப்படிப்பட்ட பாசம் வைக்க தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேத வசனத்தையும் அபிஷேகத்தின் மேலே நாங்கள் பாசம் வைத்து, உண்மை உள்ள தேவ பிள்ளைகள் மேலே பாசம் வைத்து, எங்கள் குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவினர்கள் மேலே பாசம் வைத்து, நீங்கள் என்னை வைத்து என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை செய்ய எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நசனாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.